கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் அந்த பெண்ணிடத்தில் அனுமதி பெற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது, ஹதீஸ் பேசுகிறது. லா துன்கஹுல் ஐயம், விதவைகள் திருமணம் முடிக்கப்பட முடியாது அந்த பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் என்கிறது. இதையும் தாண்டிய ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு சமயத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இல்ல, பள்ளியிலேயோ வெளியிலேயோ போயிருக்கிறாங்க. வருவாங்க, இருங்க, நான் அவங்கள பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு உறுதியா நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அன்னை ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த பெண்மணி ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க, உங்களை பார்த்துட்டு தான் போவேன் உறுதியா நிற்கிறாங்க, வர சொல்லலாமா என்று கேட்ட பொழுது, வர சொல்லுங்க. வந்தாங்க. மாஹாஜத்துக்கி, உன்னுடைய தேவை என்னமா, என்ன பிரச்சனை, என்ன விஷயம், எதற்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. யார சொல்லலாம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு இளம் பெண், அது என்னுடைய தந்தை என்னை கேட்காமல், ரொம்ப கவனமாக நுட்பமாக நோக்க வேண்டிய ஒரு இடம் இது, என்னுடைய ஆலோசனை இல்லாமல் அனுமதி இல்லாமல் அவருடைய சகோதரர் மகனுக்கு என்னை திருமணம் முடித்து வைத்து விட்டார், கல்யாணம் கட்டி வச்சிட்டார். ஃபஹல்லி ஃபீ நஃப்ஸி அம்ருன், இப்ப நான் இந்த திருமணத்தை நான் முறித்துக் கொள்ள முடியுமா என்ற கருத்தில், இதெல்லாம் இந்த இவரோடு வாழ முடியாது, என்னுடைய அனுமதி இல்லை, என்னுடைய விருப்பம் இல்லை என்று இந்த திருமணத்தில் நான் ஒரு முடிவெடுப்பதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம், ஆமாம், உங்களுக்கு அனுமதி உண்டு என்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அம்மிருன் நிசா அஃபி பனாத்திஹின்ன, இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அஹ்மதிலே இடம்பெறுகிறது. இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்க, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த பெண் சொன்ன பதிலை நீங்க பாருங்க. قالت ما كنت لأرد على أبي شيئا صنعه, என் தந்தை இப்ப என்ன செய்தாரு, அவருடைய சகோதரனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு, அந்த கல்யாணத்தை நான் ஒன்னும் முறிக்க போறது இல்லை, நான் ஏத்துக்கிறேன், நான் அவரோட வாழ்க்கையை நடத்துறேன். ஆனா அஹபப்து அன் தஅலம நிஸாஉ அலஹுன்ன ஃபீ அன்ஃபுஸிஹின்ன அம்ருன் அம்லா, ஒரு பெண்ணுக்கு இந்த கணவன் சரி அல்லது பிழை, இந்த கணவன் எனக்கு பிடித்தமானவர் இல்லை என்று சொல்வதற்கான அனுமதி இருக்கிறதா இல்லையா என்பதை மகளிர் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த கேள்வி நாயகமே உங்களிடத்தில் கேட்டேன். நான் இப்படி கேட்டது, நான் கல்யாணத்தை ஒன்னும் முறிச்சிட்டு போறதுக்கு வரல, நான் இந்த ஒப்பந்தத்தை முறிக்க போறதில்லை, என் தந்தை எனக்கு முடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த திருமணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு அவளுக்கான திருமண விஷயத்தில் அவளுக்கான சில உரிமைகள் உண்டா இல்லையா என்பதை இந்த மகளிர் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த கேள்வியை கேட்டேன் என்கிறார்கள். சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அவங்க ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க விரும்புறாங்க. ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க விரும்புறாங்க. அந்த பெண்ணினுடைய அம்மா தாயார் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அந்த தன் பிள்ளையை கொடுக்கிறதுக்கு விரும்புறாங்க. அவங்க ஓகே. ஆனால் அந்த பெண்ணினுடைய தந்தை இருக்கிறாரே, அவர் வேறொருத்தருக்கு கல்யாணத்தை முடிக்க வைக்கணும்னு விரும்புறார். இது இயல்பா நடக்கும், எல்லா குடும்பங்களையும் இருக்கும். அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும், அத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்கும். அம்மா பார்ப்பாங்க, தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்யணும்னு பார்ப்பாங்க.
அத்தா தன்னுடைய குடும்பத்திலிருந்து பார்ப்பாரு. இதெல்லாம் இயல்பானது, எல்லாம் அனுமதிக்கு உட்பட்டதுதான். ஆனால் இப்படி நடக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால், இப்ப பாருங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க விரும்புறாங்க. அந்த பெண்ணினுடைய தாயார் அதுக்கு அனுமதிக்கிறாங்க, அவங்களுக்கும் அது விருப்பம் இருக்கிறது. ஆனால் அந்த பெண்ணினுடைய தந்தை தன்னுடைய உறவில இருக்கக்கூடிய ஒரு யத்தீமான ஒரு மனிதருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாரு, விரும்புறாரு. இனி எது நடக்கிறது என்றால், தந்தை விரும்பிய பிரகாரம் நடந்தது. இந்த தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, அம்மிருன் நிஸாஅ ஃபீ பனாத்திஹின்ன, பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பெண்களுக்கான உரிமையை முறையாக நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஒரு பொம்பளை பிள்ளையை நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்கிறீங்களா, அதனுடைய தாய்க்கு முழுமையான உரிமை இருக்கிறது என்கிறது இஸ்லாம். அஹ்மதில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அந்த தாயிடம் நீங்கள் கலந்து ஆலோசிக்காமல் கல்யாணம் முடிக்காதீங்க. கூடுமா கூடாதாங்கிறது வேற, நான் அந்த நிகழ்வுக்கு செல்லல. ஒரு பெண்ணுக்கான உரிமையை இந்த மார்க்கம் எவ்வளவு தந்திருக்கிறது, இந்த மாதிரி ஒரு உரிமை வேறு எந்த சமயத்திலும் நீங்கள் பார்க்க முடியுமா என்றால் முடியாது.